18.6ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்ஏ இஸ் ஹெரிடிட்டரி மெட்டீரியல் ஆஸ் இட்ஸ் கண்டெயின் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ஹெரிடிட்டரி மெட்டீரியல் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அப்படியே பாஸ் ஆகக்கூடிய அந்த ஹெரிடிட்டி மெட்டீரியல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தான். இது என்ன கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு. ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்சனோட கேரக்டர், ஒரு பர்சனோட அப்பீரியன்ஸ், நெக்ஸ்ட் ஒரு பர்சன் ஹெல்த், இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை எது கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தான் அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு. இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூட் ஆஃப் குரோமோசோம். ஒரு குரோமோசோம் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தான். த மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் மாடல் ஆஃப் டிஎன்ஏ இஸ் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரீக். ஸோ இந்த வாட்சன் அப்படிங்கிறவங்களும் இந்த கிரீக் அப்படிங்கிறவங்களும் கண்டுபிடிச்சது தான் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் மாடல் ஆஃப் டிஎன்ஏவா இருந்திருக்கு. தே ப்ரப்போஸ் த 3-dimensional model of DNA on the basis of diffraction studies of DNA obtained by Rosalind Franklin and Maurice Wilkins. ஸோ இந்த ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவங்களும் இந்த மோரிஸ் வில்கின் அப்படிங்கிறவங்களும் என்ன அப்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன். ஸோ எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடீஸை வந்து இவங்க தான் அப்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் அப்டைன் பண்ணதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சன் அப்படிங்கிறவங்களும் கிரீக் அப்படிங்கிறவங்களும் இந்த 3-dimensional மாடல் ஆஃப் டிஎன்ஏ வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. In appreciation of their discoveries on the molecular structure of nucleic acid, Watson and Crick Wilkins were awarded Nobel Prize. ஸோ இவங்களோட டிஸ்கவரிஸை அப்ரிசியேஷன் பண்ணுற விதமாக இவங்க என்ன டிஸ்கவர்ஸ் பண்ணாங்கன்னா ஆன் த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸில் இவங்க 3 பேரும் பண்ணதுக்காக இவங்களை அப்ரிசியேஷன் பண்ணுற விதமாக இவங்க 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் அவார்ட் வந்து போயிருக்கு. ஃபார் மெடிசன் இன் 1962ல் இந்த அவார்ட் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. பட் ரோஸ்லின் ஃப்ராங்க்லினுக்கு மட்டும் ஏன் வாங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 1958லேயே பார்த்துட்டிங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த அவார்ட் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவங்களும் இந்த வில்கின்ஸ் அப்படிங்கிறவங்களும் ஒரு எக்ஸ்ரே ஸ்டடீஸ் பண்ணாங்கல்ல டிஎன்ஏ. ஸோ அதனோட ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3-dimensional மாடல் ஆஃப் டிஎன்ஏ வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1962ல் இவங்க 3 பேருக்கும் வாட்சன், கிரிக் அண்ட் வில்கின்ஸ், ஸோ இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் போயிருக்கு. பட் ரோஸ்லின் ஃப்ராங்க்லினுக்கு மட்டும் கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் died in 1958, could not receive the award. Only living can get a Nobel Prize. ஸோ அப்போ உயிரோடு இருந்தவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் இறந்துச்சனால இவங்க வந்து இந்த ஃப்ராங்க்லின் அவங்க வந்து ஒரு லேடி இறந்துச்சனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1958ல இறந்துட்டனால அவங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் போகல. ஸோ ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ இந்த லேடி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவங்க. கெமிக்கல் கம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுல். ஸோ டிஎன்ஏ மாலிகுலில் என்னென்ன கெமிக்கல் கம்போசிஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ ஒரு செல்லுக்குள்ளே இது வந்து நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்குள்ளே இப்படி தான் வந்து குரோமோசோம் இருக்கும். ஸோ இந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீனை சுற்றி ஒரு த்ரெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போயிட்டே இருக்குல்ல, இந்த த்ரெட் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த த்ரெட் மாதிரி இருக்க இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுக்குள்ள என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு. ஸோ இந்த ஸ்ட்ராண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு லேடர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு லேடருக்கு எப்படி 2 பக்கம் கைப்படி இருக்கும், நடுவில் வந்து படிக்கட் மாதிரி ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் மாதிரியே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குது. இந்த ஸ்ட்ராண்ட் எப்போவுமே இந்த ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கனால தான் இது வந்து ஆன்டி பேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன கெமிக்கல் கம்போசிஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நல்லா ஜூம் பண்ணியாச்சு. இப்போ அதனோட கெமிக்கல் காம்போசிஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் பாக்ஸ் போட்டு உள்ள பேஸ் பேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் பேர். இப்போ நம்ம இதனோட கெமிக்கல் காம்போசிஷனை பார்க்கலாம்.
ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நியூக்ளியோடைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்பேட் குரூப்பு, ஒரு சுகர் குரூப்பு, அதே போல் ஒரு நைட்ரஜன் பேஸு. ஸோ இது மூணும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டு முழுக்க அப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்பேட் குரூப், ஒரு சுகர் குரூப், அதே மாதிரி ஒரு பேஸ் குரூப். ஸோ இது மூணு சேர்ந்து ஒரு நைட்ரஜன், அதாவது ஒரு நியூக்ளியோடைடு. இந்த நைட்ரஜன் பேஸ் இது மூணு சேர்ந்து ஒரு நியூக்ளியோடைடு, இது மூணு சேர்ந்து ஒரு நியூக்ளியோடைடு, இது மூணு சேர்ந்து நியூக்ளியோடைடு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே நியூக்ளியோடைடு தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பாருங்க, ஒரு பாஸ்பேட் குரூப்பு, ஒரு சுகர் குரூப்பு, ஒரு நைட்ரஜன் பேஸ். ஸோ இது மூணு சேர்ந்து நியூக்ளியோடைடு. அப்படி ஃபுல்லாக இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைடு தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பேட் குரூப்பு, அதே போல் இந்த சுகர் காம்பனண்ட், இந்த நைட்ரஜன் பேஸ், இது மூணும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த பக்கம் ஸ்டாண்டு, இந்த பக்கம் ஸ்டாண்டு, ரெண்டு பக்கமும் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வாங்க நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். So DNA is a large molecule consisting of millions of nucleotide. ஒரு DNA அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு large molecule. அது என்ன கன்சிஸ்ட் பண்ணிருக்குன்னா millions of nucleotide வந்து கன்சிஸ்ட் பண்ணிருக்கு. Hence it is also called polynucleotide. So poly அப்படின்னாவே நிறைய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். So நிறைய நியூக்ளியோடைடு இருக்கனால இதை நம்ம polynucleotide அப்படின்னு சொல்றோம். Each nucleotide consists of 3 components. ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் 3 components வந்து கன்சிஸ்ட் பண்ணிருக்கு. அந்த 3 components என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sugar molecule, a nitrogenous base, nitrogen base. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் குரூப். ஸோ இந்த 3 குரூப்பும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியோடைடு கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு, அந்த 3 காம்பனன்ட்ஸ். ஸோ இப்போ சுகர் மாலிகுல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஆக்சி ரைபோஸ் சுகர் அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைபோஸ் சுகர் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் இந்த OHக்கு பதிலாக ஹெச் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராண்டில் இருக்க சுகர் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர். அதனால தான் நம்ம இதை என்ன சொல்றோம்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ சுகர் மாலிகுல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆக்சி ரைபோ சுகர் அப்படிங்கிறது தான் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு சுகர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைட்ரோஜீனியஸ் பேஸ். ஸோ நைட்ரோஜீனியஸ் பேஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். தேர் ஆர் 2 types of nitrogenous base in DNA. They are purines and pyrimidines. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான நைட்ரஜன் பேஸ் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பேஸ் மட்டும் தனியாக அங்கே போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க, குவானைன், அடினைன் அண்ட் தைமின் அண்ட் சைட்டோசின். ஸோ இது நாளையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேஸ் பேர் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே வந்து இந்த குவானைன் சைட்டோசினோட தான் சேரும், அதே மாதிரி தைமின் வந்து அடினைனோட தான் சேரும். இது வேணா மாற்றி அமைஞ்சிருக்கலாம். இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏடி அப்படின்னு, அதே மாதிரி இங்கே ஜிசி அப்படின்னு இருக்கு, இங்கே வந்து சிஜி அப்படின்னு இருக்கு. ஸோ இது ரெண்டு வேணா இந்த பக்கம் எப்படி வேணாலும் மாறி அமைஞ்சிக்கலாம். ஆனால் இது எப்பவுமே குவானைன் எப்பவுமே அடினைனோட பேர் ஆகாது. அதே மாதிரி சைட்டோசின் எப்பவுமே தைமினோட பேர் ஆகாது. ஸோ குவானைன் அதே போல பார்த்தீங்கன்னா சைட்டோசின் இது ரெண்டும் தான் வந்து பேர் ஆகும். தைமின் அண்ட் அடினைன் இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா பேர் ஆகும். ஸோ தைமின்க்கும் அடினைனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் பாண்ட் தான் இருக்கும். அதே குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இந்த குவானைனையும் அடினைனையும் நம்ம என்ன பேர் அப்படின்னு சொல்லுவோம்னா பியூரின் அப்படின்னு சொல்லுவோம். தைமின் அண்ட் சைட்டோசின் இது ரெண்டும் எதுக்கு கீழே வரும்னா பைரமிடின் அப்படிங்கிறது கீழே டிவிஷன் கீழே இது ரெண்டும் வரும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பியூரின் அப்படிங்கிற டிவிஷனுக்கு கீழே வரும். ஸோ எப்பவுமே குவானைன் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோசினோட தான் பேர் ஆகும், அடினைன் வந்து தைமினோட தான் பேர் ஆகும். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஹைட்ரஜன் பாண்ட் வந்து 2, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3. இப்போ வாங்க நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். அதான் இங்க சொல்றாங்க. ஸோ தேர் ஆர் 2 types of nitrogenous base in DNA. 2 விதமான பேஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பியூரின் அண்ட் பைரிமிடின். ஸோ பியூரின் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடினைன் அண்ட் குவானின். பைரிமிடின் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோசின் அண்ட் தைமின். மூணாவதா இருக்கக்கூடிய குரூப் பாஸ்பேட் குரூப். ஸோ இந்த 3 குரூப்பும் சேர்ந்து தான் ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நியூக்ளியோசைடு அப்படின்னா என்ன அப்படிங்கறது நான் இப்போ உங்களுக்கு டயக்ராம்ல காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் பேஸும் சுகர் இது ரெண்டையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவோம். இது கூட ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் ஆனா மட்டும்தான் அது நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு மட்டும் நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவோம். இது 3 சேர்ந்து நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாங்க நம்ம டயக்ராம்குள்ள போயிடலாம். ஸோ நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் பேஸ்.
அதே போல் ஒரு சுகர் காம்பனண்ட். இது ரெண்டும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசைடு. இது கூட ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் ஆனால் அது நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது இந்த நியூக்ளியோசைடு. இது கூட ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் ஆனால் அது நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது என்ன கன்சிஸ்ட் பண்ணியிருக்குன்னா இது மூணையும் தான் கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். பாஸ்பேட், சுகர் அண்ட் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ். So nucleotides are formed according to the purine and pyridamidine present in them. அதில் present ஆயிருக்க அந்த purine, pyridamidine அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட் இருக்கு, ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18.16.1ல வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது